நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகருமான துஷ்யந்தும் அவரது மனைவி அபிராமியும் ஈசன் புரொடக்ஷன் என்ற நிறுவனத்தில் பங்குதாரர்களாக உள்ளனர். இந்நிறுவனம் ஜகஜால கில்லாடி என்ற பெயரில் விஷ்ணு விஷால், நிவேதா பித்ராஜ் ஆகியோர் நடிப்பில் தயாரிக்கும் படத்திற்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திடம் 3,74,75,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தது. வட்டியும் அசலும் திரும்ப வராததை அடுத்து பாதிக்கப்பட்ட தரப்பு தொடர்ந்த வழக்கில் தீர்வு காண ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ரவீந்திரன் மத்தியஸ்தராக நியமிக்கப்பட்டார். கடன் தொகை வட்டியுடன் சேர்த்து 9,02,00,000 ரூபாயாக உயர்ந்த நிலையில் அதற்கு பதிலாக ஜகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும்படி ஓராண்டுக்கு முன் நீதிபதி ரவீந்திரன் உத்தரவிட்டார். ஆனால் படம் முழுமையடையவில்லை என ஈசன் புரொடக்ஷன் கூறுவதாக உயர்நீதிமன்றத்தில் தனபாக்கியம் நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இதை விசாரித்த நீதிபதி பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற தங்கள் உத்தரவை ஈசன் புரொடக்ஷன் பின்பற்றாததால் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். முன்னதாக தந்தை சொத்தில் பங்கு தராமல் ஏமாற்றிவிட்டதாக சிவாஜியின் மகன்கள் பிரபு மற்றும் ராம்குமார் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. சிவாஜியின் மகள்களான சாந்தி, ராஜ்வி ஆகியோரே இந்த வழக்கை 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்ந்திருந்தனர்.